அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை நடத்தி வந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்து இந்த நேரத்தில் நிறுத்தி இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும், உம்முடைய வார்த்தை எங்களை தொடட்டும். எல்லா தடைகளை மாற்றுங்க. ஆண்டவருடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கிருபையினால் நிரப்பும். எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்துங்க, எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்தும் சுவாமி. கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். உட்கார். இந்த நாளிலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் இந்த புதிய மாதத்தின் முதலாவது வாரத்தில் கர்த்தர் நமக்கு தம்முடைய கிருபை தந்து இந்த இடத்துல நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். எத்தனையோ பேருக்கு அந்த கிருபை இல்லை, எத்தனையோ பேர் இந்த உலக ஓட்டத்தை முடித்திருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கிருபைகளையும் தந்து வாழ வைத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் சற்று நேரம் சிந்திக்க தெரிந்து கொண்ட வேத வசனம் லூக்காவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. 12:7. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். அருமையானவர்களே, இந்த மாதத்திலே நாம் இந்த வசனத்தை வாக்குதத்தமாக நாம் சிந்திக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அடைக்கலான் குருவி என்ன அப்படி முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6வது வசனத்தில் சொல்லுகிறது, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இந்த அடைக்கலான் குருவி, நம்ம ஊரில் சிட்டுக்குருவின்னு சொல்லுவோம். இந்த சிட்டுக்குருவிக்கு என்ன மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள் விற்கப்படுகிறது. இன்னொரு இடத்துல சொல்றார், 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள் விற்கப்படுகிறது அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த அடைக்கலான் குருவி அல்லது சிட்டுக்குருவிக்கு ஒரு வேல்யூவும் கிடையாது. இருக்கிறதுலையே மிக சீப்பான ஒரு பறவை. அந்த சின்ன பறவையை ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்து சொல்றாரு, அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லுகிறார். ஏன் அப்படின்னு பார்த்தா, நம்ம 1ஆம் தேதி, கடந்த 1ஆம் தேதி இதை குறித்து சிந்தித்தோம். அதில் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 84ஆம் சங்கீதம் 3வது வசனத்திலே சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடு கிடைத்தது என்று சொல்லுகிறார். அப்போ இந்த அடைக்கலான் குருவிக்கு ஆண்டவர் தருகிற ஒரு பாக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசாரியர்கள் கூட அந்த பீடத்தண்டையில் போகும்போது கொஞ்ச நேரம் தான் இருக்க முடியும். ஆனால் இந்த பறவைக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, அது அங்கேயே கூடு கட்டி உட்கார்ந்து இருக்குது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் விசேஷித்தவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கும் என்னுடைய சமூகத்திலே நான் ஒரு இடத்தை வைத்திருக்கிறேன், உன்னை நான் பாதுகாக்கிறவராய் இருக்கிறேன், உனக்கு தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறேன். அதே போல மத்தேயின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது அங்கேயும் இந்த சிட்டுக்குருவியை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. வாசிங்க 29வது வசனம், 10:29. 1 காசுக்கு 2 விற்கிறார்கள் அல்லவா, ஆயினும் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது என்று ஆண்டவர் அங்கே சொல்றார். அருமையானவர்களே, 2வது ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த சின்ன சிட்டுக்குருவிக்கு ஆண்டவர் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். சரிங்களா?
சின்ன சிட்டுக்குருவி தானே, அதுக்கு என்ன சித்தம், அது வாழ்ந்தா வாழட்டும், செத்தா சாகட்டும் அப்படின்னு விட்டுற மாட்டோம் இல்லை. நம்ம சில நேரங்களில் இந்த சின்ன கோழி குஞ்சு ஒன்று வாங்குவோம், பார்த்துருக்குறீங்களா? லகான் கோழி குஞ்சு கலர் கலராக விற்பாங்க. அதை வாங்கும்போதே நம்ம என்ன சொல்லி தான் வாங்குவோம் தெரியுமா? இது பிழைக்காது, இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு தான் அதை வச்சுருப்போம் இல்லை. அந்த மாதிரி கூட ஆண்டவர் இந்த சிட்டுக்குருவியை யோசிக்கலை. அவர் என்ன யோசிக்கிறார்? இதற்கும் ஒரு சித்தம் வைத்திருக்கிறேன், என்னுடைய சித்தம் இல்லாமல் இதில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, உன்னை குறித்து ஒரு சித்தம் வச்சிருக்கிற, நீ மேலானவன், நீ விசேஷமானவன், உன்னை குறித்து நான் சித்தம் வைத்திருக்கிறேன், அந்த சித்தத்தின்படி நான் உன்னை நடத்துவேன். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய சித்தம் இந்த நாளில் என் வாழ்க்கையில் நடக்கட்டும், ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய சித்தம் நன்மையானதாக இருக்கும். மூன்றாவது ஒரு காரியம் சொல்லுகிறது இந்த சிட்டுக்குருவியை குறித்து. நாம் வாசித்த வேத பகுதியில் நாம் லூக்காவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, அந்த சிட்டுக்குருவிகளை குறித்து சொல்லிவிட்டு, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனாலே மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அதுல ஒன்றை கூட கடவுள் என்ன பண்ண மாட்டாரா? மறக்க மாட்டார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவஜனமே, ஆண்டவர் இதை சொல்லிட்டு சொல்றாரு, அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை நான் அதை விட அதிகமாய் நான் நினைத்திருக்கிறேன், மறந்து போக மாட்டேன். அல்லேலூயா. நான்காவது ஒரு காரியத்தை பார்த்தோம். லூக்காவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லுகிறது, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமா உங்களுக்கு? உங்கள் தலையில் இருக்கிற முடி எத்தனைன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் யாருக்கு தெரியும்? அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? குளிச்சுட்டு வந்ததும் தலை வாருவீங்க, தலையில் அந்த சீப்பில் முடி வரும். என்னைக்காவது உட்காந்து அதை எண்ணி இருக்கிறீங்களா? இன்றைக்கி இத்தனை முடி உதிர்ந்துச்சு அப்படி எண்ணி இருக்கிறோமா? இல்லை. அதை அப்படி சுருட்டி தூக்கி போட்டுறோம். இப்போ என்ன பண்ணுறான்னா, இந்த சௌரி முடி விற்கிறவன் வர்றான், அம்மா உங்கள் முடியை நாங்கள் வாங்குகிறோம், சிக்கு முடியை நாங்கள் வாங்குகிறோம், இத்தனை கிராமுக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறோம் அப்படின்றதுனால இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அந்த இத்து போன முடியும் பாக்கெட்டில் போட்டு வச்சு அது ஒரு எடை போட்டு விற்கிறாங்க. எதுக்கு சொல்கிறேன்? இது நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதுக்கு ஒரு மதிப்பே தர்றதில்லை. இருந்தா இருக்கட்டும், இல்லைன்னா போட்டோம் இல்லை. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக இந்த ஃபோக்கஸ் லைட் மாதிரி அப்படியே மின்னிக்கிட்டு வருவாங்க, பார்த்துருக்குறீங்களா? முடியே இல்லை. இன்னைக்கு அது ஒரு அற்பமானது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, அதை கூட அவர் எண்ணி வைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன நமக்கு ஆண்டவர் சொல்ல வர்றார் தெரியுமா? உன்னை குறித்து ரொம்ப சின்ன சின்ன டீட்டெயில் கூட எனக்கு தெரியும். அல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்கள் கூட உன்னை குறித்து தெரியும். நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், என்னை பற்றி யாருக்கு தெரியும், என்னை பற்றி என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே தெரியலை, என்னை யாருமே புரிந்து கொள்ளலை, யாருமே அறிந்து கொள்ளலை. இல்லை, ஒரு 60 வயசு தாத்தா சொன்னார், எங்களுக்கு கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆகுது, இன்னும் என் பொண்டாட்டி என்னால் புரிஞ்சிக்க முடியலன்னாரு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் நம்மை அறிந்து கொள்ள முடியாது, மனிதர்கள் நம்மை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்னுடைய எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. முதல்ல இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் தெரியுமா? முதல்ல அவர் என் தலைமுடியையும் எண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. லூக்காவின் புஸ்தகத்தில் நாம் அதை பார்க்கிறோம். மத்தேயின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஜெபம் பண்றதுக்கு முன்னாலேயே, பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அப்போ என்னை குறித்த மொத்த டீட்டெயிலும் யார்கிட்ட இருக்குது? ஆண்டவர்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தான் பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும்,
உனக்கு என்ன தேவைன்றது எனக்கு தெரியும். உன்னை குறித்த மொத்த டீட்டெயிலும் என்னிடத்துல இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, பல நேரங்களில் நாம் நம்மை குறித்து கலங்குகிறோம், கவலைப்படுறோம். எனக்கு யார் இருக்கிறாங்க, எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறாங்க, என்னை புரிந்தவர்கள் யார் இருக்கிறாங்க? இந்த உலகத்தில் ஒருத்தரும் கிடையாது. அல்லேலூயா. உங்களை புரிஞ்சவங்களும் உங்களை அறிந்தவர்களும் உங்களுக்கு உதவி செய்கிறவர்களும் யாரும் கிடையாது. ஆனால் ஒருத்தர் இருக்கிறார். அவர் சொல்றாரு, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, ஆகவே என்ன பண்ணாதீங்க, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஒருவேளை நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய தேவைகளை குறித்து, நம்முடைய பிரச்சனைகளை குறித்து நாம் பயந்திருப்போமானால், இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்கிறதுக்கு உண்மை உள்ள தேவன். அவர் சொல்றாரு, உன் தலையில் உள்ள முடியெல்லாம் நான் எண்ணி வைத்திருக்கிறேன், உன்னுடைய தேவைகள் இன்னது என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்போ அவர் பார்க்குறார், என்ன பார்க்குறார், உங்களையும் பார்க்குறார். என்ன பார்க்குறாரு தெரியுமா? சின்ன சின்ன காரியங்கள் கூட இது இவங்களுக்கு தேவை அப்படின்றத அறிந்து அவர் உங்களுக்கு அதை செய்வதற்கு உண்மையுள்ள தேவன். முதல்ல அவர் என்னுடைய தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார். ரெண்டாவது பாருங்க, பைபிள் சொல்லுது, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 4:6. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முக நாடி ஏன் வேறுபட்டது? ரெண்டாவது ஒரு காரியத்தை கர்த்தர் பார்க்கிறார் நம்ம கிட்ட. என்ன தெரியுமா? நம்முடைய முகத்தை பார்க்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய முகத்தை பார்க்கிறார். சொல்லுங்க. நிறைய பேர் அப்படியே திருன்னு முழிக்கிறீங்க. ஏன் மூஞ்ச ஏன் அவர் பார்க்கணும்? இல்லை, என்னுடைய முகத்தை அவர் பார்க்கிறார். காயினும் ஆபேல் கதை நமக்கு தெரியும். 2 பேரும் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினார்கள். அதில் ஆபேலினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்து கொண்டார். காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கலை. ஆகவே இந்த காயினுக்கு ஒரு பெரிய வருத்தம். ஆகவே வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவனுக்கு எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. இல்லையா? இவ்வளோ நேரமும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தவன் திடீர்னு ஒரு கோபம் வந்துச்சு. ஆண்டவர் என் காணிக்கை அங்கீகரிக்கலையே அப்படின்ற ஒரு எரிச்சல் வந்தது. முகம் மாறி போச்சு. சரிதானா? மனுஷங்க கூட கவனிக்க மாட்டாங்க. நல்லா கவனிங்க, மனுஷங்க கூட கவனிக்க மாட்டாங்க. கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எதை பார்க்குறாரு? காயினுடைய முகத்தை பார்க்குறாரு. அவன் முகநாடி வேறுபட்டு விட்டது. சிரிச்சுக்கிட்டு இருந்தவன் இப்போ கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டான். நம்மளாக இருந்தோன்னா, அவர் எப்போ பாரு அப்படி தான் கோச்சின்னு முறிக்கின்னு போவார், நம்ம எதுக்கு அவர்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு விட்டுருவோம். ஆனால் ஆண்டவர் இறங்கி வர்றார். வந்து வேதம் சொல்லுகிறது 6வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? ஆண்டவர் கேட்குறார், ஏன்பா உனக்கு எரிச்சல் வந்தது, ஏன் உன் முகம் மாறி போச்சு? அல்லேலூயா. வீட்டில் பெற்றோர்கள் இருக்கிறீங்க, குறிப்பாக இந்த அம்மாவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, பிள்ளைங்களை பார்த்த உடனே அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்கன்றது சொல்லிடுவாங்க. கவனிச்சிருக்கிறீங்களா? எல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் அந்த பிள்ளையினுடைய சின்ன மாற்றங்கள் கூட அந்த அம்மாவுக்கு தெரியும். ஏன்ப்பா ஒரு மாதிரி இருக்கிற, என்ன ஆச்சு? புரியுதுங்களா? இன்றைக்கி ஆண்டவரும் அப்படி தான் பார்க்குறாரு, என் பிள்ளைங்களுடைய முகம் எப்படி இருக்குது. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க மூஞ்சி எப்போவுமே துக்கமாகவே இருக்கும். பார்த்துருக்குறீங்களா? ரொம்ப அப்படியே சிரிச்சிட்டா முத்து கொட்டிடும், சிரிக்க மாட்டாங்க, உருன்னு இருப்பாங்க. நல்லா கவனிச்சிருக்கிறீங்களா? எனக்கு ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரு. ஏன் என் பிள்ளை இப்படி இருக்குது, ஏன் அவன் முகநாடி வேறுபட்டு இருக்கிறது? எப்போ நல்லா தானே இருப்பாங்க, திடீர்னு இவங்களோட முகம் மாறி போச்சே. ஆண்டவர் சொல்கிறாருப்பா, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை உண்டு, அதை செய்யாமல் போனால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். அதோடு நிறுத்தலை. அப்புறம் சொல்கிறார் பாருங்க, அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். காயினுக்கு ஒரு சின்ன பயம் வந்திருக்குது. என்ன பயம் தெரியுமா? ஆபேல் இவ்வளோ நாள் நல்லா பேசி பழகிட்டு இருந்தான். இப்போ என் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கல, அவனுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிச்சிட்டாரு. ஒருவேளை இந்த ஆபேல் என்னை அற்பமாக நினச்சிட்டான்னா என்ன பண்ணுறது? இது இயல்பு தானே மனித இடத்துல. அவன் காணிக்க செலுத்தினாங்க, கடவுள் வேணான்ட்டாரு, நான் கொடுத்தது அவர் ஏற்றுக்கிட்டாருங்க, அதனால நான் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு அவனுடைய மனதில் வந்து, ஒருவேளை காயினை அவன் ஒதுக்கி விட்டால் என்ன செய்வது? அவனுக்கு அப்படி ஒரு பயம்.
ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். அவன் ஒரு நாள் உன்னை தூர தள்ள மாட்டான், உன்னை பற்றி இருக்கும். நீதான் அவனை ஆண்டு கொள்வாய். சொன்ன பிறகும் அவன் கேட்கல. அதனால வந்த வினை என்ன தெரியுமா? தன் சொந்த சகோதரனை கொலை செய்தான். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் நம்ம முகத்தை பார்க்குறாரு. அதில் சின்ன சின்ன வேறுபாடுகள் கூட அவருக்கு தெரியும். கோபத்தில் உட்கார்ந்து இருக்கிறியா, எரிச்சலில் உட்கார்ந்து இருக்கிறியா, அல்லது சமாதானமாக உட்கார்ந்து இருக்கிறியா, எல்லாம் அவருக்கு தெரியும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறேன். ரெண்டாவது சொல்கிறார், உன்னுடைய முகத்தையும் நான் பார்க்கிறேன், நீ எரிச்சலோடு இருக்கிறத தெரியுது. ரெண்டாவது ஒருத்தரை சொல்லுது, 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே 18வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னாளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அன்னாள் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணா, அப்புறம் அவருடைய சமூகத்திலிருந்து ஏலி அவளை ஆசீர்வதித்து அனுப்புகிறான். வாசிங்க 18வது வசனம். பாருங்க, வேதம் சொல்லுது, பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய், பாருங்க வேதம் சொல்லுது, அப்புறம் அவள் என்ன முகமாய் இருக்கல? துக்கமுகமாய் இருக்கல. இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில் ஒரு குறை இருந்துச்சு இல்லை? குறை இருந்துச்சு, குழந்தை இல்லை. அவருடைய சக்களத்தை எப்போ பார்த்தாலும் இவளை துன்பப்படுத்திக்கிட்டே இருந்தா. குத்தி குத்தி காமிப்பா, உனக்கு குறை, உனக்கு குறை, உனக்கு குறை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. அதனுடைய விளைவு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா எப்போதும் அழுது கொண்டிருந்தாள். இதுதான் பிரச்சனையே, எப்போதும் அழுது கொண்டிருந்தாள். எத்தனை பேர் ஆறுதல் சொன்னாலும் அழுதா. அவ கணவன் சொல்றான், அம்மா 10 பிள்ளைகளை பார்க்கிலும் நான் உனக்கு விசேஷம் அல்லவா, நான் உன்னை நேசிக்கிறேன்னு, நீ எதுக்காக அழற? யார் சொன்னாலும் அவளால் அந்த முகத்தை மாற்ற முடியல, துக்க முகமாகவே இருந்தது. ஆனால் ஒரு நாள் தேவ சமூகத்தில் போய் தன் இருதயத்தெல்லாம் ஊற்றினாள். தன்னுடைய வேதனைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொன்னா. ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தால் அதை உமக்கு தருவேன், பொருத்தனை பண்ணா. இப்போ ஏலி சொல்றாரு, கர்த்தரிடத்தில் கேட்ட உன் பொருத்தனையின்படி கர்த்தர் உனக்கு தந்தருள்வார். ஆசீர்வதித்த பொழுது வேதம் சொல்லுகிறது, அப்புறம் அவள் துக்கமுகமாய். அல்லேலூயா. சாதாரணமான ஆசீர்வாதம் இல்லை. ஒரு பிள்ளைக்கு ஏங்கினவளுக்கு 5 பிள்ளை கிடைச்சது. சாதாரணமாய் அற்பமாய் நினைக்கப்பட்ட அந்த அம்மாவுக்கு இப்போ ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? ஒரு ஜட்ஜினுடைய அம்மாவாயிட்டாங்க. அல்லேலூயா. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இவ்வளவு நாள் அற்பமாக பார்த்தவங்க இப்போ எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? ஐயோ, அந்த அம்மாவா, அவங்க பையன் ஜட்ஜுங்க, மொத்த இஸ்ரவேலுக்கு அவர் தான் நியாயாதிபதி, அவங்கக்கிட்ட வச்சுக்கூடாதுங்க. அவங்கள ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு பயந்துருப்பாங்க. அதன் பிறகு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கர்த்தர் அன்னாளினுடைய துக்க முகத்தை மாற்றினார். அவருடைய வேதனை நிறைந்த முகத்தை மாற்றிட்டார். லூக்காவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, எம்மாவுக்கு ஓடின 2 சீஷர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிப்பார், ரட்சகர் என்று நம்பினார்கள். ஆனால் அவரை சிலுவையில் அறைந்து கொன்று விட்டார். 3 நாள் ஆச்சு. இவங்க சொல்லிட்டு போகிறாங்க, நம்ம அவரை நம்பணுமே, அவர்தான் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நம்பினோமே, இப்போ அவர் இல்லையே. நீங்கள் வாசிச்சு பாருங்க, லூக்கா 24:17. அப்படி அவங்க பேசிட்டு போகும்போது ஆண்டவர் போறார், பக்கத்தில் போய் நின்று சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க? அவர், நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொள்கிற காரியம் என்ன என்று கேட்கிறார். அது மாத்திரம் இல்ல, நீங்க துக்கமுகமா போறீங்களப்பா. அல்லேலூயா. சீஷர்களுக்கு அவர் ஆண்டவர் அவங்களையும் பார்த்துருக்கிறார்ல. இப்போ அவங்க முகம் எப்படி இருக்குது? துக்கமுகமாக இருக்குது. என்ன காரணம்? ஏன் நடந்தது என்ன தெரியுமா? அவங்க வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. போகும்போது கேட்குறாங்க, ஐயரே, சாயங்காலம் ஆயிடுச்சு, பொழுதும் போயிடுச்சு, எங்களோடு இருக்கும் அப்படின்னு அழைத்த பொழுது உள்ளே போனார். அப்பத்தை பிற்கும்போது தான் அவங்களுடைய கண்கள் திறந்தது. அவரை இயேசு என்றவர்கள் அறிந்து கொண்டார். கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த மனிதர்கள் பயந்து ஓடினார்களோ அதே மனிதர்கள் சந்தோஷத்தோடு திரும்ப எருசலேமுக்கு வந்தாங்க. அல்லேலூயா. முகத்தை பார்க்கிற கர்த்தர் சொல்கிறாரு, உன்னுடைய பயத்தை மாற்றி உன்னை சந்தோஷத்தினால் நிரப்புகிற ஒரு கர்த்தர். அன்னாளுடைய துக்கத்தை மாற்றி மேன்மையாய் நிறுத்தின கர்த்தர். 3வது ஒருத்தரை பார்க்குறோம், யோபு 42 அந்த 9வது வசனத்துடைய கடைசி பகுதி சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர்
யோபின் முகத்தை பார்த்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் இப்படி கற்பனை பண்ணி பார்க்கிறேன், யோபினுடைய முகத்தை பார்க்கறதுக்கு அவன் முகம் ஒன்றும் அவ்வளோ அழகா இல்லை. உடம்பெல்லாம் பருக்கள் வந்து உடம்பெல்லாம் புண்ணினால நிரம்பினவன், சாம்பல்ல உட்கார்ந்து ஓட்டை எடுத்து சுரண்டிக்கிட்டு இருந்தவன். அவனுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும், அவனுடைய முகம் எப்படி இருந்திருக்கும். அவனுடைய நண்பர்கள் அவனை பார்த்து அவன்கிட்ட பேச முடியல, அவங்களுக்கு துக்கம் அவங்கள தொண்டை அடைக்குது, பேசாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. 7 நாள் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவ்வளோ அல்லேலூயா. எல்லாத்தையும் இழந்துட்டான். சொத்து சுதந்திரங்களை இழந்தான், வீட்டை இழந்தான், 10 பிள்ளைகளை ஒரே நாள் இழந்தான், ஆரோக்கியத்தை இழந்தான். ஒன்றும் இல்லாமல் நடுத்தருவில் உட்கார்ந்து இருந்தவனை கர்த்தர் நோக்கி பார்த்தார். வேதம் சொல்லுகிறது, அவன் முன்னிலைமையை காட்டிலும் அவன் பின்னிலைமையை இரட்டத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஒருவேளை இழப்புகள் நம்முடைய முகத்தை மாற்றி வச்சிருக்கலாம், வேதனையோடு உட்கார்ந்து இருக்கிற முகமாக இருக்கலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, அவர் உன்னுடைய முகத்தை பார்க்கிறார். உன்னுடைய முகத்தை பார்த்தவர் உன்னை விசாரிக்க வருகிறார். உன்னை விசாரித்தவர் உனக்கு மாற்றங்களை தருகிறதுக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், உன் பயத்தை மாற்றி சந்தோஷத்தோடு திரும்பி வர பண்ணுகிறவர், உன்னுடைய இழப்புகளை மாற்றி உன்னை மேன்மையாய் நடத்துகிற ஒரு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ முதல்ல என் தலைமுடியை எண்ணி வச்சிருக்கிறாரு, 2வது என் முகத்தை பார்க்கிறாரு, 3வது அவர் என் இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எதை பார்க்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இங்கே 3வது நாம் பார்க்கிறோம், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாருடைய இருதயத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். இவங்க யாருன்றது தெரிஞ்சிடும். அல்லேலூயா. நம்ம ஒருவேளை மனுஷங்கிட்ட வேஷம் போடலாம், கர்த்தரிடத்துல வேஷம் போடவே முடியாது. மனுஷங்க பார்த்து சொல்லுவாங்க, ஐயா என்ன நல்ல மனுஷன் தெரியுமான்னுவாங்க, ஆனால் உள்ள அவ்வளோ விஷம் இருக்கும். அல்லேலூயா. உங்களை சொல்லலை, என்ன தான் சொல்கிறேன். என்ன ஐயா நம்மளை சொல்கிறாருன்னு நினச்சிடாதீங்க, சரியா? எதுக்காக சொல்கிறேன், இந்த இடத்துல சாமுவேல் ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி ஈசாயினுடைய வீட்டுக்கு போகிறார். அங்கே போய் அவர்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி வந்திருக்கிறேன், உன் பிள்ளைங்களெல்லாம் கொண்டு வா அப்படின்னதும் ஒவ்வொருத்தராக கொண்டு வராங்க. அதில் ஒருத்தர் தான் எலியாபுன்ற பேர். இல்லை, எலியாப் 6வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தான் ஆக்கும் என்று சொல்லுகிறார். இவர் தான் அப்படின்ற சாமுவேல் தீர்மானம் பண்ணுறாரு. உடனே கர்த்தர் சொல்கிறாரு, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். ஆள் பார்க்கறதுக்கு வாட்ட சாட்டமாக இருக்கிறாருங்க, முகம் அருமையாக இருக்குது, ராஜாவுக்கு ஏற்ற முகம் இருக்குது, ஆகவே இவர் தான் அப்படின்னு சாமுவேல் நினச்சா, கர்த்தர் சொல்கிறாரு, மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க, இவங்க எல்லாரும் மறந்து போன ஒரு மனுஷர் தான் அவங்க வீட்டில் தாவீது. அவருக்கு என்ன தகுதின்னு பார்த்தா, உனக்கு ஆடு மேய்க்கிறது தான் தகுதி. நம்ம வீட்டில் சொல்லுவோம்ல பிள்ளைங்கள, உனக்கு நீ மாடு மேய்க்கிறது கூட, இப்போல்லாம் அப்படி சொல்கிறது இல்லை. நம்ம ஆளுங்க மாறிட்டாங்க, ஏன்னா மாட்டை பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்கு. தாவீதை ஒருவேளை அவங்க அப்பா அப்படின்னு நினச்சிருப்பாரு, இதுக்கு ஒன்றும் திறமையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆள் பார்க்குறதுக்கு நோஞ்சா மாதிரி இருக்குது இல்லை, ஆனால் அழகாக தான் இருக்கிறான், ஆனால் அந்த அளவுக்கெல்லாம் இவன் ஒர்த்து கிடையாது. அப்பா கூட்டு வரல, விட்டுட்டாரு. ஆனால் ஆண்டவர் பாருங்க, சாமுவேல் மூலமாக கேட்குறாரு, இவ்வளவு தானே உன் பிள்ளைங்க? அப்போ தான் அப்பாவுக்கு ஞாபகம் வருது, இல்லை இன்னும் ஒருத்தர் இருக்கிறான், அவன் வனாந்தரத்தில். ஆனால் அவனை கர்த்தர் பார்க்குறார். எப்படி பார்த்தார் தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 13 அதிகாரம் 22வது வசனத்தில் ஆண்டவர் அவனை பார்த்த பார்வையை பாருங்க, வாசிங்க. அவனை தள்ளி, சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார். பாருங்க, அங்க வேதம் சொல்லுகிறது,
ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகம் அவனை பார்த்த பார்வை என்ன தெரியுமா? இது ஒன்றுத்துக்கு உதவாதுன்னு பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் பார்த்த பார்வை என்ன தெரியுமா? அவன் குண்டா இருக்கிறானா, மெலிசா இருக்கிறானா, அவன் கலரா இருக்கிறானா, கருப்பா இருக்கிறானா, ஒன்றும் பார்க்கல. அவர் எதை பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார். அந்த இருதயம், தாவீதினுடைய இருதயம் கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருந்தா? என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்தா நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? பைபிள் சொல்லுது, இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாக இருக்கிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அங்கே சொல்லுது, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது. நம்ம இருதயத்தை கொஞ்சம் அப்படியே அமைதியாக விட்டிங்கன்னா அது பாட்டுன்னு பொல்லாத நினைவுகளெல்லாம் கொண்டு வருதா? நிறைய யோசிப்போம். அது எப்படிப்பட்ட யோசனையாக இருக்கும்? நல்ல யோசனையாக இருக்காது, கெட்ட யோசனை தான். ஏன்னா அதுதான் மனித இயல்பு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. அல்லேலூயா. அது கேடுபாடு உள்ளதாக இருக்கட்டும், அது திருக்குள்ளதாக இருக்கட்டும், பொல்லாத நினைவுகள் உள்ளதாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட இருதயமானாலும் அதை எனக்கு உகந்ததாய் மாற்றுவதற்கு என்னால் முடியும்னு கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து ஒரு அருமையான ஜெபம் பண்ணுறான். 139ஆம் சங்கீதத்தில் 23வது வசனத்தில் சொல்கிறான், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய ஒரு கண்டிப்பான ஜெபம் உண்டு. என்ன தெரியுமா? தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். ஆண்டவரே என்னை சோதித்து என் சிந்தைகளை அறிந்து கொள்ளும். எங்கேயாவது உமக்கு வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் இருக்குமானால் அதை என்னிலிருந்து எடுத்து போடுங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவர் அதை செய்வார். அல்லேலூயா. தாவீதை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் இருக்கிறதுல பெரிய பாவம்லாம் பண்ணவன் தான். ஆனால் எங்கேயும் கர்த்தர் அவனை மாற்றிக்கவே இல்லை. என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றார், நீ என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருக்க வேணும். அல்லேலூயா. நம்ம இருதயம் சரியாக இருந்துருச்சுன்னா இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை. எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? எனக்கு ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை, உடனே நம்ம நினைப்போம் உள்ள ஒன்று துடிச்சிக்கிட்டு இருக்குது, அதான் கேட்குறாரு போல அப்படின்னா அதை எடுத்து கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? என்னுடைய சிந்தைகள், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய உணர்வுகள், என்னுடைய நினைவுகள், இது எல்லாவற்றையும் நான் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துடணும். என் சிந்தை நல்லா இருக்கணும் சாமி, என்னுடைய எண்ணங்கள் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, என்னுடைய உணர்வுகள் நல்லதாக இருக்கணும், என்னுடைய நினைவுகள் நல்லதாக இருக்கணும். ஆண்டவருடைய கரத்தில் அதை நாம் அர்ப்பணிக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, முதல்ல என்னுடைய தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறார், ரெண்டாவது என்னுடைய முகத்தை பார்க்கிறவர், மூன்றாவது என்னுடைய இருதயத்தை பார்க்கிறவர், நான்காவது என்னுடைய கைகளை பார்க்கிறவர். ஆண்டவர் எதை பார்க்குறாரா? கைகளை பார்க்குறார். இன்னைக்கு நிறைய நேரங்களில் மனுஷங்களை பார்த்தீங்கன்னா, அந்த கொரோனா வந்த பிறகு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சுத்தம் பண்ணுவாங்க தெரியுங்களா? ஒரு முறைக்கு 4 முறை சோப் போட்டு கழுவி, போதா குறைக்கு சானிடைசர்லாம் போட்டு கையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு, என் கை சுத்தமாக இருக்குது அப்படியா? ஒரு சிலருக்கு சானிடைசர் போட்டு புண்ணே வந்துடுச்சு. அப்போ எவ்வளோ போட்டிருப்பாங்க பாருங்கள். இது சுத்தமா அப்படின்னா இல்லை. ஆண்டவருக்கு உகந்த ஒரு பரிசுத்தம் என் கையில் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கும்போதே இந்த கை குற்றம் பண்ணாத கையாக இருக்கணும். இந்த கை கர்த்தருக்கு பிரியமான செயல்களை செய்கிறதா இருக்கணும். லஞ்சம் வாங்கினா கரைபடிந்த கைகள் தானே. இன்னைக்கு நிறைய நேரங்களில் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னா ஆண்டவர் மன்னிச்சிடுறாருன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும்
நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அதுக்கு முன்னால் நம்ம சரி செய்து கொள்ள வேண்டிய காரியங்கள் தான் இது. நம்முடைய கை சுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. வேதத்தை வாசி பாருங்க. 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரம். தாவீது ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்கு நன்றி செலுத்தி அவன் சொல்கிற வார்த்தை பாருங்க. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். சொல்லுங்க பார்க்கலாம். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். எனக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்க்கிறார். எதை பார்க்கிறாரு? கையை பார்க்கிறார். தாவீதுனுடைய கையை பார்க்கிறாரு. அவன் கை சுத்தமான கை. ஆகவே அவன் சொல்றான், என்னுடைய கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக அவர் எனக்கு சரி கட்டினார். அப்படி என்னையா அவன் பெரிய சுத்தமாக வாழ்ந்துட்டான் அப்படின்னா, வேதத்தை வாசி பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 24:4. அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே. பாருங்க, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தாவீது ஒளிந்து கொண்டு இருக்கிறான், சவுலுக்கு பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறான். சவுல் பார்த்தீங்கன்னா இவர் இருக்கிற இடத்துக்கு, தாவீது இருக்கிற இடத்துக்கு காலையில் காலை கடன் முடிக்கிறதுக்காக வர்றாரு. ஒரு கெபி அண்டையில் போகிறான், தனியாக போகிறான். இப்போ தாவீது கூட இருக்கிறவங்க தான் சொல்கிறாங்க இந்த 4வது வசனத்தில், இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் சொன்ன நாள் இதுதானே. அவங்க சொல்கிறாங்க, ஐயா செம்ம சான்ஸ். ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, உன் சத்துரு உன் கையில் கொடுப்பேன், நீ விருப்பமானபடி செய்யன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி சவுலை கொண்டு வந்து உங்ககிட்ட தன்னந்தனியாக நிறுத்தி இருக்கிறாரு. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? சத்துரு எந்த ஆயுதமும் இல்லாமல் நிராயுதபாணியாக தாவீதுக்கு முன்னால் இருக்கிறான். நம்மளாக இருந்தானே என்ன பண்ணியிருப்போம்? நீங்கள்லாம் பார்க்குறத பார்த்தா அட போயா, நாங்கள் அந்த மாதிரிலாம் ஒன்றும் யோசிக்கவே மாட்டோம், நல்லதையும் யோசிக்க மாட்டோம். ஆமாம், நீங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, பரிசுத்தவான்கள், உங்கள் கையெல்லாம் கரைபடியாத கைகள். நானாக இருந்தேன்னா என்ன யோசிச்சிருப்ப தெரியும்? மகனை இந்த சான்ஸுக்கு எவ்வளோ நாள் காத்துன்னு இருந்தேன் தெரியுமா? என்னை எவ்வளோ ஓட விட்ட, உயிரை கையில் பிடிச்சின்னு ஓடின்னு இருந்தேனே, இன்னைக்கு நீயே வந்து மாட்டிக்கிட்ட, இன்னையோட உன் கதை முடிஞ்சு போச்சு. ஈட்டி எடு, பட்டயத்தை எடு, எல்லாத்தையும் எடுத்துன்னு வாங்க, போய் அந்த ஆளை போட்டு தள்ளிடலாம். தாவீது இதை கேட்ட உடனே பைபிள் சொல்லுது, அங்கே போனான். எங்கே போனா? சவுல் இடத்துல போனான். எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்களாம் யோசிச்சிருப்பாங்க, வெட்ட போகிறான், குத்த போகிறான் அப்படின்னா. இவன் என்ன பண்ணுறான் பாருங்க, அந்த வசனத்துடைய அடுத்த பகுதி, தாவீது எழுந்திருந்து போய் சவுலினுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். அவனுக்கு தெரியாத அளவுக்கு இவர் போய் வெட்டுறாரு. எதை வெட்டுறாரு? சவுலினுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல வெட்டினான். இப்போ ஒரு திருப்தி வந்திருக்குமா? கழுத்தை தான் அறுக்க முடியல, அட்லீஸ்ட் சால்வையாவது அறுத்துட்டேனே, அப்படியா? இல்லை. அடுத்த வசனத்தை வாசி பாருங்களேன். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம், பாருங்க பைபிள் சொல்லுது, அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அல்லேலூயா. நம்ம பாஷையில் சொல்ல போனால், அதை வெட்டினான் பாருங்க, எனக்கு மனசெல்லாம் படபடான்னு அடிச்சிச்சு, வேர்த்து போச்சு, ஏன்டா இப்படி பண்ணணும்னு ஆயிடுச்சு. அதுதான் உண்மை. நான் நினைக்கிறேன் பிபி கூடி போயிருக்கோம். என்னடா அது வம்பா போச்சு, இப்படி பண்ணிட்டோமே, இந்த தப்பை பண்ணிட்டோமே, இப்படி ஒரு ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனுடைய சால்வையை நான் அறுத்துட்டேனே, பதறான், மனம் பதறுகிறது. இன்னைக்கு அருமையானவர்களே, செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரியே உட்கார்ந்து இருக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் தாவீது
உங்களுக்கு எனக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம் தெரியுமா? சின்ன தவறு செய்தாலும் அவனுடைய மனம் படபடப்பாய் மாறி போனது. ஆகவே நடந்தது என்ன தெரியுங்களா? இப்போது இவன் சவுல்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறான், உன்னை ஆண்டவர் என் கையில் ஒப்பு கொடுத்திருந்த பொழுதோ நான் உனக்கு ஒரு தீங்கும் செய்யலை அப்படின்னு சொல்லி தன்னை குறித்து அவன் சொல்லும் பொழுது, இப்போ சவுல் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? 17வது வசனம் சொல்கிறார், தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். சரி, அதோட நிறுத்தினாரா அப்படின்னு பார்த்தா, அடுத்தது 19வது வசனத்தில் பார்க்கும்போது, ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு, எந்த மனுஷன் கொலை பண்ண நினைச்சானா அவன் சொல்றான் உனக்கு கர்த்தர் நன்மை செய்வார். அடுத்த வசனம் தான் இன்னும் ஹைலைட்டு, நீ நிச்சயமாக ராஜாவாக இருப்பாய். அல்லேலூயா. அவனை அங்கே உட்கார வைக்கக்கூடாதுன்னு தான் இவன் ஓடிட்டு இருக்கிறான். ஆனால் இவனே வாய் திறந்து சொல்கிறான், கர்த்தர் உன்னை என்ன பண்ண போகிறாரு, நீ நிச்சயமாய் ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். எனக்கு தெரியும்பா, நீதான் ராஜாவாக போகிறாய். எப்போ இந்த வார்த்தை வருது தெரியுமா? சத்துருவையும் அவன் தொடாமல் விட்டுட்டான். அவங்களுக்கு எந்த தீங்கு செய்யலை. அதனுடைய விளைவு ராஜ்யபாரத்தை கர்த்தர் தாவீதினிடத்தில் கொடுத்தார். அல்லேலூயா. அதனால தான் அவன் சொல்கிறான், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக அவர் எனக்கு சரி கட்டினார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்க்குறாரு. சங்கீதக்காரன் 24ஆம் சங்கீதத்தில் அவனுக்கு ஒரு கேள்வி வருது, யார் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவான், யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? அவனுக்கு ஒரு கேள்வி, யார் அங்கே போவாங்க? பரிசுத்தமான இடத்துக்கு எப்படி போக முடியும்? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு எப்படி போக முடியும்? அதை அப்படியே வாசித்து பார்த்தீங்கன்னா 4வது வசனத்தில் சொல்கிறாரு பாருங்க, கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமா இருக்கிறவன் தான் எங்கே போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. கைகளிலே சுத்தம் வேணும். ஏன்னா ஆண்டவர் என் கையை பார்க்குறார். ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா 3வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கும்போது, ஆண்டவருக்கு பிரியமான உபவாசம் எது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அங்கே அந்த அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனங்க சொல்கிறாங்க, கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்கல. 3வது வசனம் சொல்கிறாங்க, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். நல்லா கவனிங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் உபவாசம் இருக்கும்போது நீர் எங்களை பார்க்க மாட்டேங்கிறீங்க, எங்கள் ஆத்துமாவை நாங்கள் ஒடுக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறதில்ல, அதை அறியவே மாட்டேங்கிறீங்க, பார்க்கவும் மாட்டேன்றீங்க, அதை சரியாக நீங்கள் அறிந்து கொள்ளவும் இல்லை. நம்மால் இந்த உபவாசத்துக்கு ஒவ்வொரு உபவாசத்துக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கிறான். 3 நாள் உபவாசம் எஸ்தர் உபவாசம்மா, 7 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம், அதுக்கு ஒரு பேர். என்ன பேருமா 21 நாள்? தானியலா? சொல்ல மாட்டேறாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ கரெக்டாக இருக்கிறாங்க. 21 நாள் 40 நாள் உபவாசம், மோசே மாதிரி. நான் கேட்குறேன், இவ்வளவு உபவாசம் இருந்தும் என் ஜெபம் கேட்கப்படவில்லை, கர்த்தர் என்னை நோக்கி பார்க்கல. இந்த உபவாசம் இருந்து என் உடம்பு ஒடுங்குது, பலன் ஒடுங்குது, ஆனால் கர்த்தர் அதை அறிந்து கொள்ளவில்லை. ஏன் கேள்வி கேட்குறோம்ல, அதுக்கு தான் ஆண்டவர் பதில் சொல்கிறாரு. 4வது வசனத்தில், அதான் 3வது வசனுடைய கடைசியிலே வருது, இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். நீ விரும்பின காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிற, உபவாசம் எங்கே இருக்கிற? உன் வேலையெல்லாம் தானாக நடக்குது, உன்னுடைய வேலைகள் எல்லாம் நீ செய்து கொண்டு இருக்கிறாய். அடுத்தது 4வது வசனம் சொல்லுது, இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் நீ உபவாசிக்கிறாய். எதுக்கு உபவாசிக்கிற? வழக்கு, வாது, துஷ்டத்தனத்துடைய கையினாலே குத்துகிறதற்கு. அப்போ சும்மா சொல்ல போனால் கையை நீ எதுக்கு நீட்டுற தெரியுமா? சண்டை போடுறதுக்கு நீட்டுற.
நான் எப்படி உன் ஜெபத்தை கேட்பேன்னு கேட்குறார். கை எப்படி இருக்குது? ஒரு சிலரை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் பளீர்னு ஒன்று வைக்கணும் அப்படின்னு, மனசில் தான் தோணுதை தவிர கை வர மாட்டேங்குது. ஆனால் நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க, கண்ணை மூடி கணக்கு தோறுக்குள்ள பளீர்னு ஒன்று வச்சிட்றான். என்ன செல்வா, அவரு அடிச்சாருன்னு நினச்சிக்க போகிறீங்க? அதெல்லாம் உள்ள நல்ல பிள்ளை, இது செத்த பாம்பு. பளீர்னு அடிச்சிட்றான். அடிச்சுட்டு தான் மறு கேள்வியை, என்ன பண்ண, ஏன்டா அடிச்ச? எல்லாரும் கோபமாக வந்தாங்க, நான் கொஞ்சம் முன்னால் வந்துட்டேன். என்ன பண்ணேன்? அடித்த பிறகு தான் கேட்குறான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துறதுக்கு நீ உபவாசினா கொஞ்சம் உபவாசம் கடவுளுடைய சமூகத்தில் எடுபடவே படாது. கை சுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. மொட்டை கடுதாசி போடக்கூடாது. அல்லேலூயா. ஒருத்தனுக்கு அது பழக்கமா? என்ன பழக்கம்? எந்த பாஸ்டர் வந்தாலும் ஒரு மொட்டை லெட்டர் எழுதி போட்டுருவார். அவர் ட்ரெஸ்ஸு சரியில்லை, அவர் மூஞ்சி சரியில்லை, அவர் பழகிறது சரியில்லை, அது இதுன்னு எதையாவது ஒன்று அவனுக்கு அது எழுதி போடலன்னா தூக்கம் வர மாட்டேன். புதுசாக ஒரு பாஸ்டர் வந்தார், அவர்கிட்ட குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு யோசித்தான். ஒரு நாள் வந்தான் பாஸ்டர்கிட்ட வந்து, ஐயா உங்ககிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள் ஒன்று வைக்கிறேன். என்னப்பா? நான் சாகும்போது நான் பாவியா நிறைய மொட்டை லெட்டர் எழுதி போட்டிருக்கிறேன். அதனால் நான் என்னைக்காவது செத்துட்டேன்னு வச்சுக்கேன், நீ வந்து என் வலது கையை வெட்டிடு. இந்த வலது கை தான் மொட்டை லெட்டர் எழுதி போட்டுச்சு. இந்த கையோடு நான் நரகத்துக்கு போகிறத விட இந்த கையை நீ எடுத்துட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? பரலோகத்துக்கு போவேன். பாஸ்டருக்கு அப்படியே உள்ளம் உருகி போச்சு. ஐயோ, இந்த மனுஷன் இவ்வளோ தூரம் மாறிட்டாரு. ஒன்றும் ஆகாதையா, கவலைப்படாதீங்க. அவர் சொன்னாராம், எனக்கு ஒரு பெரிய வியாதி ஒன்று வந்திருக்குது, எப்படியும் சீக்கிரம் போயிடுவேன், நான் சொன்னதை மாத்திரம் மறந்துடாதீங்க. பாஸ்டர், ஆமாம் கரெக்டு தான், நான் பார்த்துக்கிறேன். சொன்ன மாதிரி ஒரு 2 மாதத்தில் ஆள் போயிட்டார். தகவல் வருது. தகவல் வந்த உடனே பாஸ்டர் இப்போது அவர் கேட்டதை செய்யணும்ல, பாவம் கையோட நரகத்துக்கு போகிறத விட ஒரு கை இல்லாமல் பரலோகத்துக்கு போயிடுவார் அப்படின்னு இவர் போனார். அவங்க வீட்டுக்காரங்கிட்டலாம் சொன்னார், இந்த மாதிரி விஷயமா அவர் கையை வெட்ட சொன்னார். அவங்கள வெட்டுங்கயா, நாங்கள் வெட்டிட்டார். இவர் கையை வெட்டி முடிக்கும்போது போலீஸ் வந்து நிற்குது. என்னடா இது வம்பா போச்சு, போலீஸ் ஏன் வருது, நல்லா தானே இருந்து செத்தார், வியாதியாக இருந்தானே செத்தாருன்னா, இவன் என்ன பண்ணியிருக்கிறான்? போலீஸுக்கு லெட்டர் எழுதியிருக்கிறான். என் சாவுக்கு காரணம் இந்த பாஸ்டர் தான், இந்த ஆள் என் கையை வெட்டினதுனால தான் நான் செத்தேன் அப்படின்னு ஏற்கனவே எழுதி அனுப்பிட்டான். போலீஸ் வர்றான் லெட்டரோட, பாருங்க நீ இந்த மாதிரி செய்வேன்றது அந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்குது, அதனால தான் இப்படி எழுதியிருக்கிறான். அரெஸ்ட் பண்ணுறோம். செத்தாலும் அந்த குணம் போகலை பாருங்க. இன்றைக்கி நிறைய ஆட்கள் அப்படி தான் இருக்கிறோம். குறை சொல்கிறோம், கையை நீட்டுற, நீ தான் தப்பு பண்ண, நீதான் இவன் சரியில்லை, அவன் சரியில்லை. ஒன்று தெரிஞ்சுங்க, ஒரே விரல் தான் அடுத்தவனுக்கு முன்னால் நீட்டுது, மீதி அத்தனை விரலும் என்ன தான் காமிக்குது, நீ தான் குற்றவாளி. புரியுதுங்களா நான் சொல்கிறது? நீங்கள் அப்படியே சும்மா ஒரு பொதுவாக ஒரு சர்வே மாதிரி எடுங்க. குறையே சொல்லாத மனுஷங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க, ஆசீர்வாதமாக இருப்பாங்க, தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும். ஆனால் ஒரு சிலர் இருக்கிறாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எல்லாரையும் குறை சொல்லுவான். அவங்க குறை சொல்லாத ஆட்களே இருக்காது. இவன் ஏன் இப்படி இருக்கிறான், இவன் ஏன் இங்கே போனான், இவன் ஏன் இதை பண்ணான், இவன் ஏன் இப்படி செய்கிறான், அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. சொல்கிறவங்கள நல்லா செக் பண்ணி பாருங்கள், வாழ்க்கையில் சமாதானமே இருக்காது. பிரச்சனை, போராட்டம். நீ அடுத்தவங்களை குறை சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனை உன் வாழ்க்கையில் வரும். ஒருத்தர் மூப்பர் நியமனம் வந்துச்சு, அங்கே தானே பிரச்சனையே ஆரம்பிக்கும். மூப்பர் நியமனம் வந்தது. ஒருத்தரை மூப்பரை நியமிக்கிறதுக்கு பேர் வாசிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, ஐயா அந்த ஆளை நீ மூப்பரை நியமிக்கக்கூடாதுயா, ஏன் அவன் பொண்ணு சரியில்லையா, அவன் பொண்ணு இன்னார் கூட போயிடுச்சியா,
நீ அப்படி பண்ணினா நான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எழுதுவையா? ஒரே போராட்டம். அடுத்த 2வது வாரம் இவர் மக போயிட்டா, காணோம். தேடுறாங்க, ஊர் ஊராக தேடுறாங்க. இப்போ வாய் திறப்பாரா? வெட்கப்பட்டு நின்றா. ஜாக்கிரதை, நம்ம எந்த அளவின்படி மற்றவர்களை அளக்கிறோமோ அதே அளவின்படி நமக்கு அளக்கப்படும். நான் மற்றவங்களை குறை சொல்லிட்டு தெரிஞ்சால் என்ன குறை சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? நான் ஒருத்தரை குறை சொன்னேன்னா அடுத்தது என்னை குறை சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் பின்னால் இருக்கும். மறந்துடக்கூடாது. நான் மட்டும் யோக்கியம், மீதி எல்லாம் அயோக்கியன்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த தகுதியுமே இல்லை. என் கையை நான் பரிசுத்தமாய் காத்து கொண்டால் கர்த்தர் அதற்கு ஏற்ற பலனை தருவார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை பார்க்கிறேன். உன் தலையில் உள்ள முடியெல்லாம் நான் எண்ணி வச்சிருக்கிறேன் முதல்ல. 2வது உன் முகத்தை பார்க்குறேன். உன் முகத்தில் இருக்கிற சூழ்நிலை என்னன்றது எனக்கு தெரியும். அகத்தின் அழகு தெரியும். நான் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன். 3வது சொல்கிறார், நான் உன் இருதயத்தை பார்க்குறேன். இருதயத்தில் சுத்தமாக இருக்கணும். அந்த இருதயம் எனக்கு உகந்ததாக இருந்தால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். 4வது சொல்கிறார், உன் கையை நான் பார்க்குறேன். அந்த கை சுத்தமாக இருக்கணும். கையின் சுத்தத்திற்கு ஏற்றபடி நான் உனக்கு சரி கட்டுவேன். ஆகவே இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு விசை நம்மை அர்ப்பணிப்போம். எல்லாரும் அப்படியே உன்னுடைய தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பாருங்கள். என் முடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கிற ஆண்டவர். என்னுடைய எல்லா சூழ்நிலையும் அவருக்கு தெரியும். ஒருவேளை அவர் நம்ம மத்தியில் இறங்கி வந்தார்னா நம்மளை பற்றி மொத்த டீட்டெயிலையும் அப்படியே புட்டு புட்டு வைப்பார். அவருக்கு முன்னால் நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, பயப்படாத, உன்னுடைய எல்லா சூழ்நிலையும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீ விசேஷம். உன்னை நான் ரொம்ப விரும்புகிறேன். நீ எப்படி இருக்க வேண்டும், நீ எப்படி வாழ வேண்டும் என்று உன்னை குறித்து ஒரு சித்தம் வைத்திருக்கிறேன். அந்த சித்தத்தின்படி நான் உன்னை நடத்துவேன். 2வது ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய முகத்தை நான் பார்க்குறேன். உன்னுடைய முகநாடி வேறுபடக்கூடாது. நீ வேதனை அனுபவிக்கக்கூடாது. ஒருவேளை அன்னாலை போல உன் வாழ்க்கையில் குறைவுகள் இருந்து அந்த குறைவுகளை நினைத்து உன்னுடைய முகம் வேதனைப்படுமானால் ஆண்டவர் பார்த்து சும்மா இருக்க மாட்டார். அதில் ஒரு மாற்றத்தை தருவார். எந்த அன்னால் அழுது புலம்பினாலும் அதே அன்னால் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடும்படி கர்த்தர் வைத்தார். யோபனுடைய முகத்தை கர்த்தர் பார்க்குறாரு. அது வேதனை நிறைந்த முகம், இழப்புகளும் தோல்விகளும் நிறைந்த முகம், உடலெல்லாம் பருக்களினாலே நிறைந்து அகோரமான ஒரு முகத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. அவரால் சகிக்க முடியல. முந்தின நிலைமையை காட்டிலும் அவனுடைய பிந்தின நிலைமை இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றது. 3வது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, உன் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். உன் இருதயத்தை அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். மனிதர்களைப் போல அல்ல. மனுஷங்க முகத்தையும் உடல் தோற்றத்தையும் பார்த்து உன்னை நியாயம் தீர்ப்பாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. எல்லாரும் மறந்து போன தாவீதை கர்த்தர் பார்க்கிறார். அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். சங்கீதக்காரன் சொல்லும்போது, தாவீது சொல்லும்போது, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். இந்த காலை நேரத்தில் நீங்கள் நானும் செய்ய வேண்டிய ஒரு ஜெபம் உண்டு. ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாருங்கப்பா, என்னை சோதிச்சு பாருங்கப்பா, என் இருதயம் உமக்கு உகந்ததா இருக்கிறதா? ஒருவேளை இல்லாமல் இருக்குமானால் வேதனை உண்டாக்கும் வழிகளை என்னிலிருந்து நீர் எடுத்து போட ஆண்டவரே. எதெல்லாம் உமக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கிறதோ அதையெல்லாம் நீர் என்னை விட்டு எடுத்து போட ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பாயா? 4வது கர்த்தர் சொல்றாரு, உன் கையை நான் பார்க்குறேன். உன் கை சுத்தமாக இருக்கணும். உன்னுடைய கையின் கிரியைகள் ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கணும். சத்துரு தன்னுடைய கரத்தில் இருந்த பொழுதும் தாவீது சத்துருவை அழிக்கல. அவனுடைய சால்வையின் ஓரத்தை அவன் அறுத்து கொண்டான். அதுக்கே அவனுடைய மனம் படபடத்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அதைத்தான் பார்த்தார். தாவீது சொல்றா, என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக அவர் எனக்கு சரி கட்டினார். நீ ஒருவேளை போராட்டத்தின் நடுவில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம், குறைவின் நடுவில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும்
கை சுத்தமாக இருக்கணும். நிறைய நேரங்களில் இந்த கையினால் நம்ம குத்துறோம், கையினால் நிறைய தேவையில்லாத காரியங்களை செய்கிறோம். கர்த்தர் பார்த்து அதை வேதனையோடு பார்த்துட்டு இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் கையின் சுத்தத்தை நீர் பார்க்கிறீரப்பா. ஒருவேளை இதுவரைக்கும் அந்த கை உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் இனி வருகிற காலங்களில் உமக்கு சித்தமானதையும் பிரியமானதையும் செய்வதற்கு எனக்கு உதவி செய்யும். யாரையும் குறை சொல்ல மாட்டாண்டவரே. என்னுடைய கைகளை வாதுக்கும் வழக்குக்கும் நீட்ட மாட்டாண்டவரே. நீர் என்னுடைய கையை பரிசுத்தமாக்குங்க. அந்த பரிசுத்தமான கையை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணாதான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். உங்க மூலமா ஆண்டவர் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். உன் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். உன் கை சுத்தமா இருந்தா நீங்க கையை உயர்த்தி ஜெபிக்கும் போதே அநேகருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். எனக்கு நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தேவன், பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களை முற்றிலுமாக உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி எங்களை தேற்றுகிறீர். பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். என்னுடைய தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிற கர்த்தர், என்னுடைய முகத்தை பார்க்கிறீர். அதில் சின்ன வேறுபாடுகள் இருந்தாலும் உமக்கு அது தெரியும் ஆண்டவரே. என்னுடைய இருதயத்தை பார்க்குறீங்க. அது பரிசுத்தமாய் உமக்கு உகந்த இருதயமாய் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். என்னுடைய கைகளை பார்க்கிறீர். கைகளில் சுத்தம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். நீர் விரும்புகிற அந்த பரிசுத்தத்தை என்னுடைய இருதயத்திலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நீர் தாரு ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.